வெல்கம் டு குளோபல் செஸ் குவைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிஷியலாக நம்ம எல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாயிண்ட்ஸ் மூவ் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா காயின்ஸும் எந்தெந்த மூவில் போகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக போத் காயின்ஸ் ஆர் ஈக்குவல், ஓகேங்களா. போத் காயின்ஸுமே ஒயிட் அண்ட் பிளாக் ஈக்குவலாக தான் மூவ் ஆகும், அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஃபஸ்ட்டு சிப் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட், ஓகேங்களா. முன்னாடி இனிஷியலாக 2 ஸ்டெப் மூவ் ஆகும், ஓகேங்களா. இங்கே நம்ம ஃபஸ்ட் ரோவில் இருக்க எல்லா சிப் பாயிண்ட்டுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் 2 ஸ்டெப் மூவ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா சைடில் போயிட்டு நமக்கு வெட்டும், ஓகேங்களா. நம்ம சிப் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே வெட்டுறது பார்த்திங்கன்னா அதனுடைய 45 டிகிரி ஆங்கிளில் சைடில் போய் தான் வெட்டும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பான் வந்துட்டு முன்னாடி E2ல் இருக்க சிப் பாயிண்ட் வந்துக்கிட்ட E4க்கு மூவ் பண்ணலாம், ஓகேங்களா. அதே மாதிரி தான் G2ல் இருக்க சிப் பாயிண்ட் வந்துட்டு G4க்கு நம்ம மூவ் பண்ணலாம், ஓகேங்களா. இதேமாரி எல்லா சிப் பாயிண்ட்ஸும் மூவ் ஆகும். இப்போ நம்ம மூவ் பண்ணிட்டோம். அடுத்து ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போனன்ட் 2 ஸ்டெப் மூவ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இந்த சிப் பாயிண்ட் மூவ் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா நமக்கு ஆப்போனண்ட்டில் F5லேயும் G4லேயும் நம்ம காயின்ஸ் இருக்குது. நம்ம அடுத்து E4ல் நம்ம மூவ் பண்ணுறோம், ஆப்போனண்ட்டு D5ல் மூவ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இப்போ 1 by 1 மூவ் ஆகுது. இப்போ நமக்கு E4ல் உள்ள காயினை F5க்கும் இல்லை D5க்கும் வெட்டலாம். இதில் நம்ம இப்போ ஒரு காயினை வெட்டுவோம், ஓகேங்களா. நம்ம அதில் F5ஐ நம்ம டார்கெட் பண்ணலாம், ஓகேங்களா. இப்போ நம்ம F5 டார்கெட் பண்ணுறோன்னு வைங்களேன், டார்கெட் பண்ணுறோம். அடுத்து நல்லா தெரிஞ்சுங்க, F5 டார்கெட் பண்ணுறோம். அப்படி இல்லையா D5ஐ நம்ம டார்கெட் பண்ணலாம், ஓகேங்களா. இவ்வளோ தான். சிப் பாயிண்ட்ஸ் இப்படி தான் வெட்டும். இதை உங்களுக்கு கிளியர்டாக நான் சொல்லியிருக்கேன். சிப் பாயிண்ட் முன்னாடி ஃப்ரண்ட் ஸ்டெப் 2 ஸ்டெப் முன்னாடி வரும். அடுத்து அதனுடைய சைடு ஆங்கிளில் அதை வெட்டும், ஓகேங்களா. அங்கே வந்துட்டு அடுத்து நான் உங்களுக்கு இப்போ சும்மா சொல்கிறேன், ஓகேங்களா. அடுத்து மூவ் பண்ணி சிப் பாயிண்டோட ப்ராசஸ் முழுக்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் அதை காமிக்கிறேன். முன்னாடி ஸ்டெப் வச்சுன்னா அதுக்குள்ள உள்ள சைடை 45 டிகிரி ஆங்கிளில் நம்ம மறுபடியும் வெட்டுறோம், ஓகேங்களா. இப்போ அடுத்து சைடு ஆங்கிளில் சிப் பாயிண்ட் நம்ம மூவ் பண்ணிவிட்டு ராஜாவுக்கு சைடு ஆங்கிளில் சிக்கு இருக்குது, ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சிப் பாயிண்ட் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறனால அதை ஃப்ரீ பண்ணி விட்றோம், ஓகேங்களா. பிஷப்பை ஃப்ரீ பண்ணி விட்றோம். அடுத்து சிப் பாயிண்டை ஃபைனலாக நம்ம ஆப்போனண்ட் எண்டுக்கு நம்ம சிப் பாயிண்டை கொண்டு போயிட்டோன்னு வச்சுங்களேன். கிளியராக தெரிஞ்சுங்க. ஆப்போனண்ட்டாக கொண்டு போயிட்டோம்னா நமக்கு ராணி, குதிரை, ரூக்கு, பிஷப், வாட்டவர் 4 காயின் நம்ம எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம ராணியை தான் பிக் பண்ணணும், ஓகேங்களா. அதில் எனக்கு ராணி தான் பிடிக்கும் பர்சனலாக. பட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஹார்ஸ், குதிரை, ரூக்கு, பிஷப், வாட்டவர் நீங்கள் 1 by 1 எல்லாத்தையும் இது உங்களுக்கு காமிக்கேன், ஓகேங்களா. அவ்வளோதான். நான் ராணியை தான் பிக் பண்ணியிருக்கேன். ராணியை வச்சு இப்போ சிப் பாயிண்டை எப்படி ஃபைனலாக டெட் கொண்டு போயிட்டு அதை ராணியை மாற்றி அதை வச்சு நம்ம ப்ளே பண்ணுறது தான் இப்போ 1 by 1 வைக்கலாம். ராணி எடுத்துட்டோம்னா ராணியோட ஃபுல் ப்ளேவும் ராணிக்கு பவர் வந்துடும். சிப் பாயிண்ட் ராணியாக கன்வெர்ட் ஆகி ராணியோட ஃபுல் பவர் வந்துடும். எனி ஆங்கிள், எனி மூமெண்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு மூவ் ஆகும். சிப் பாயிண்டோட மூவ் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஃபைன், தேங்க்யூ.